மனமாற்றம் எப்படி நிகழ்கிறது? சகையினுடைய அந்த வாழ்க்கை சம்பவத்தை எடுத்துக்கலாம். சகை என்பவன் ஒரு சமுதாய மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதன், பாவி, ரொம்ப அயோக்கியமான பையன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு யாரை நீங்க சொல்லுவீங்களோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் யாரு? சகை என்கிற மனிதன். இவருக்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. உங்களுக்கு தெரியும் அந்த ஆசை எதனால வந்துச்சு அப்படின்னா, கடவுள் யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டாரு, கடவுள் யார் யாரெல்லாம் ஒதுக்கிட்டாரு அப்படின்னு ஜனங்கள் பெரும்பாலும் நம்பினார்களோ, கடவுள் யார் யாரெல்லாம் வெறுக்கிறாரு அப்படின்னு பெரும்பான்மையான ஒரு மத ரீதியான கருத்து அந்த நாட்கள்ல பரப்பப்பட்டுருந்துச்சு. அவங்க என்ன நம்பினாங்கன்னா, கடவுளை வந்து பாவிகள் எல்லாம் வெறுக்கிறாரு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருந்தாங்க. இவங்களெல்லாம் கடவுள் வெறுக்கிறாரு. பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் கடவுள்கிட்ட என்ன பண்ண முடியும், போக முடியும். இரண்டாவது பட்சமாக நடத்தப்பட்டார்கள். அப்படிலாம் இருக்கும் பொழுது இவருக்கு என்ன ஆசை வந்துருச்சுன்னா, மத ரீதியாக யாரையெல்லாம் கடவுள் வெறுக்கிறார், யாரெல்லாம் கடவுளுக்கு பிடிக்காது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருந்தாங்களோ, அந்த லிஸ்ட்ல உள்ளவங்களை இவர் தேடி தேடி என்ன பண்ண போறார், போய் பார்க்குறார். குஷ்டரோகி கிட்ட யாரும் போகக்கூடாது, கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எந்திருக்கிற நபர்கள் அவங்க என்ன பண்றாரு, இவரு தேடி போறார். நடத்தையில் சரியில்லாத பெண்களை என்ன பண்ணக்கூடாது, மதவாதிகள் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, புறக்கணிப்பாங்க. இவர் என்ன பண்றாரு, அவர்களையும் தன்னிடத்துல என்ன பண்றாரு, வருகிறவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இவனும் அந்த லிஸ்ட்ல இருக்கான். காரணம் இவன் யாரு, ஆயக்காரன். இப்ப இவனுக்கு என்ன ஆசை ஆயிடுச்சுன்னா, அவன் அற்புதம் செய்ததுனால அவரை தேடல, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றாரு. கடவுளை பற்றி நாம் தெரிந்து கொண்டதிலிருந்து முற்றிலுமாக கடவுள் என்று பெரும்பாலான நபர்கள் சொல்ற ஒரு நபர் வித்தியாசமா என்ன பண்றாரு, செயல்படுறாரு. என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பார்க்க ஆசையா இருக்கிறாரு. மரத்துல ஏறுறாரு. பார்க்க ஏறும் பொழுது அப்கோர்ஸ் அவர் குள்ளமானதுனால தான் ஏறினாரு. ஆனா கடவுளை பார்க்க முடியாதனால அவர் என்ன பண்ணல, மரத்துல ஏறல. அப்படி ஏறும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க வந்து என்ன பண்றாரு, மரத்து கீழே நின்று, சகைவே நீ கீழே இறங்கி வாங்குறாரு. இதுல இருந்து நம்ம வேதவசனத்தை வாசிக்க போறோம். கவனிங்க, 19வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நீங்க அப்படியே வாசிக்கும் பொழுது கீழே பாருங்க. என்ன கருத்திலே இதை நம்ம புரிஞ்சு கொள்ள போறோம்னா, மனமாற்றம் எப்படி நடக்குது, ஒரு மனிதனுக்குள்ள கன்வர்ஷன் எப்படி நடக்குது, எப்படி அவன் கடவுள்கிட்ட வர்றான். கவனிங்க, இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, 5வது வசனம், சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்னைக்கு நான் யார் வீட்டில் தங்கணும்? கடவுள் யாரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அப்படின்னு போதிக்கப்பட்டதோ, அப்படி பிரச்சாரம் செய்யப்பட்டதோ, அப்படிப்பட்டவர்களை இவர் தேடி போகிறார். அப்படிங்கிறதுனாலதான் இவருக்கு அவர் மேல ஆசை வந்துச்சு. அப்போ ஒரு மனிதனுக்கு கடவுளை குறித்த ஆசை எப்படி உண்டாகும்? கடவுளை குறித்த பயத்தினால் வருவதில்லை, கடவுளை குறித்த ஆசையை உண்டு பண்ற மாதிரி இருக்கணும். போதனை எப்படி இருக்கணும்? கடவுளை குறித்த ஆசையை உண்டு பண்ற மாதிரி இருக்கணும். எப்படி அந்த ஆசை வரும்? தேவன் இல்லாத ஒரு மனிதனுக்கு அந்த ஆசை எப்படி வரும்? கடவுள் உன்னை நேசிக்கிறாருப்பா, அன்பாகவே என்ன பண்றாரு அவரு இருக்கிறார், நீ செய்யறதெல்லாம் அவருக்கு பிடிக்கும், அப்படி இல்லை. உன் வாழ்க்கை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி இல்லை. ஆனா ஒன்னு அவருக்கு ரொம்ப என்ன பண்றாரு, நேசிக்கிறார். அப்படிங்கிற செய்தி தான் கடவுளை ஒரு மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையை உனக்கு என்ன பண்ணும், தூண்டும். அப்படிங்கிற ஆசையை தூண்டும். அந்த மனிதன் தானாவே முயற்சி எடுத்து அவரை அறிஞ்சுக்கணும் என்ன பண்ணுவான், ஆசைப்படுவான். ரைட்? இப்ப அப்படிப்பட்ட ஆசையோடு கூட தான் யாரும் அவனை புஷ் பண்ணல. இவன் கேள்விப்படுகிறான், அந்த ஆசை உண்டாகிறது. எப்படி கேள்விப்பட்டான்? போதனையின் மூலமாக இவன் அறிந்து கொள்ளல. காரணம், போதனைகள் தப்பா இருக்கு. என்ன நடக்கிறதோ அதை என்ன பண்றான், இவன் கேள்விப்படுறான், பார்க்கிறான். குஷ்டரோகிகளை தேடி போறாரு. யார் யாரெல்லாம் சமுதாயத்திலே பாவிகள், ஐயோ அந்த பக்கமே போயிடாத, மோசமான ஆளு, அவன்கிட்ட சேராத, அவனுக்கு எல்லா தீய பழக்கமும் இருக்கு அப்படின்னு யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ, யார் யாரெல்லாம் கடவுள்கிட்ட வர முடியாது இந்த சமுதாயம் சொல்லுதோ, அவர்களெல்லாம் என்ன பண்றாரு, தேடி போறாரு. இவனுக்குள்ள ஒரு ஆசை வருது. அப்போ நான் பயந்து நின்று ஓட வேண்டியதில்லை, என்னை தேடி வருகிற ஒரு ஆண்டவர் உண்டு அப்படிங்கிற அந்த ஆசை இன்னும் கொஞ்சம் அவனை அதை
இன்னும் அது அறிஞ்சா நல்லா இருக்குமே, அவரை பார்த்து அதை குறித்து கேள்விப்பட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சுதான் என்ன பண்றான், இவன் செயல்படுகிறான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நீ கீழே இறங்கி வா, மரத்துல இருந்து கீழே இறங்கி வா, உன் கூட என்ன பண்ணணும், இவனுக்கு அடுத்த ஷாக். யாரு கூட பேசவே மாட்டாங்களோ, யாரை பார்க்கவே மாட்டாங்களோ அவங்க கூட தங்கணும்னு என்ன பண்றாரு சொல்றாரு. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவர் என்ன பண்ணான், அழைத்து கொண்டு போனான். கவனிங்க, அதை கண்ட யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், அதை கண்ட, சுத்தி நிறைய பேர் பார்க்குறாங்க. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று என்ன பண்ணாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ இவ்வளவு மோசமான யூத ரபிகள் ஆயக்காரர்களுடைய வீட்டில் தங்க மாட்டாங்க, ஆயக்காரர்களை பார்க்கவே மாட்டாங்கன்னு உங்களுக்கு விவரமா சொல்லியிருக்கேன். நேருக்கு நேரம் யூத ரபிகள் யாரை பார்க்கவே மாட்டாங்க, பார்க்க கூட விரும்ப மாட்டாங்க. இவர் தங்கணுங்கிறாருன்னு சொன்னோடனே சுத்தி உள்ளவங்க என்ன சொல்றாங்க, பாவியான மனுஷன் இவன், யார் பார்க்கிற உத்தியோகம் பாதகமான உத்தியோகம், பழகிறது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சகை பார்க்கிற வேலையே பாதகமான வேலை. மொத்த இஸ்ரவேல் மக்களும் சபிக்கின்ற ஒரு வேலை, வரி வசூல் பண்றது. அதை கண்ட எல்லா மனுஷனும் சொன்னாங்க, பாவியான ஒரு மனுஷன்கிட்ட என்ன பண்றாங்க, அவர் வீட்டில் தங்கும்படி போனாருங்க. கொஸ்டின் நம்பர் 1, யாரை பழித்தது? பதில் என்ன? ஊர் மக்கள் சகைவை பழித்தார்களா, சகை வீட்டில் போய் தங்க போறாருன்னு இயேசுவை பழித்தார்களா? இயேசுவை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, முறுமுறுக்க, அயோக்கியன் வீட்டுக்கு இவர் போலாமா, இவர் போய் தங்கலாமா? ரைட். 8வது வசனம். ஒரு சம்பவத்தை பதிவு செய்யும் பொழுது லூக்கா சகையை நின்று கர்த்தரை நோக்கி அப்படி எழுதல, இயேசு கிறிஸ்துவை குறித்து சகைவு என்ன நினைத்தானோ அதை எழுதுகிறார். சகையை நின்று கர்த்தரை நோக்கி. நம்பர் 2, ஆண்டவரே. நம்பர் 2 என்னது? ஆண்டவரே, என் ஆஸ்தியை பாதியை என்ன பண்றேன், ஏழைகளுக்கு நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினையா என்ன பண்றேன், திருப்பி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து அங்க எப்படி இருக்கிறாரு, குவைட்டா இருக்கிறாரு. இப்ப யார்கிட்ட பேசுறா, ஊர் மக்கள்கிட்ட பேசல, சகை யார்கிட்ட பேசுறாரு, இயேசு கிட்ட பேசணும். ஆண்டவரே, நான் யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கியிருந்தேன்னா நாளத்தினை என்ன பண்றேன், திருப்பி கொடுத்துடுறேன். இப்ப கடவுளை பற்றி ஆசை உண்டாகி இவனை கடவுள் ஏற்றுக்கொண்டான். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி ஆண்டவரே, கர்த்தரை நோக்கி ஆண்டவரே. ஆண்டவரேன்னா நீ இன்னுமே நீ தான்ப்பா, எனக்கு என்னன்னா நீ சொல்றபடி தான் என்ன பண்ண போறேன், வாழ போறேன். இப்ப ஊர் மக்கள் கிட்ட என்ன பண்ணல, இவன் பேசல. யார்கிட்ட பேசுறான், கர்த்தர் என்ன பண்றான், பேசுறான். கவனிங்க, சகை வீட்டுல தங்க போறாருன்னா யாருக்கு அவப்பெயர், அந்த அவப்பெயரை நீக்கும்படி செயல்பட்டது யாரு, தெய்வமா சகைவா? சகைதான் என்ன பண்றாரு, செயல்பட்டார். தன்னுடைய பேரை பத்தி இவன் கவலையே படல. தன் பாவியா இருந்த நாட்களிலே தன்னுடைய பேர் என்ன பண்ணல, பத்தி கவலவே படல. தன்னுடைய ரெப்புடேஷன், தன்னுடைய மரியாதை போனது, கவலைப்படல. ஊரே ஒதுக்கி வச்சாங்க, கவலைப்படல. இப்போ ஆண்டவரை பார்த்து முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வீட்டுல போய் தங்குறீங்களே, இது நியாயமா, இது அடுக்குமான்னு முறுமுறுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்தார். சகை யார்கிட்ட பதில் சொன்னா, இயேசு கிறிஸ்துட்ட. இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், மாற்றம் எப்படி வருகிறது? இயேசு கிறிஸ்து அமைதியா தான் இருந்தார், கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு, அமைதியா. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், கடவுள் பேசும் பொழுது மனிதனுக்குள் மாற்றம் நடக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அஃப்கோர்ஸ் எஸ், அதுவும் உண்மை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஊரார் பேசும் பொழுது மாற்றம் என்ன பண்ணுது, உண்டாகிறது. அந்த மாற்றம் கடவுளை நோக்கி நடக்கிற மாற்றம், மனிதர்களை நோக்கி நடக்கிற மாற்றம் இல்லை, யாரை நோக்கி நடக்கிற மாற்றம். இப்போ ஊர் உலகத்தில் அக்கம் பக்கத்துலலாம் அப்படி தப்பாக பேசுகிறாங்களேப்பா அப்படின்னா, சர்ச்சுக்கு வர்ற ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. நான் தப்பாக சொல்லலை. காடுக்கு தெரியும் நான் எப்படி இருக்கேன்னு. நான் எப்படி இருக்கேன்னு யாருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். நான் யாருக்கு தான் பதில் சொல்லணும், மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பற்றி எனக்கு என்ன கிடையாது.
கவலை கிடையாது. ஆனா இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, பாவியான மனிதனுடைய வீட்டிலே இவர் தங்கும்படி போறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சகை நின்று யாரோட பேசலாம்? ஆண்டவரே, நீ நான் வேற மாதிரி வாழ போறேன், அயோக்கியமா சொத்து சேர்த்தன்னு சொன்னாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்த இடத்துல என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். அவனுடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. அதுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அமைதியா இருந்தவர் அதுக்கு மேலதான் என்ன பண்ண போறாரு? பேச ஆரம்பிக்கிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு என்ன வந்தது? இவனும் ஆபிரகாமுக்கு டிக்ளரேஷன் மட்டும்தான் பண்ணாரு. அதாவது வாழ்த்து தான் சொன்னார். இது வந்து ரபிகள் சொல்கிற வாழ்த்து. கன்வெர்டட் ஜூ கன்வர்ஷன் நடக்கும்போது ரபிகள் சொல்கிற வாழ்த்து. இவனும் யாருக்கு குமாரனா இருக்கலாம்? வாழ்த்து தான் சொன்னார். அது வரைக்கும் பேசல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? மனமாற்றம் எப்படி நடக்குதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாட் யூ திங்க்? மனமாற்றம் எப்படி நடக்கணும்? 1 பேதுருவின் புஸ்தகம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனம். நான் வாசிக்கிற மாதிரி வாசிக்கலாம். அந்நாளில்னா எந்த நாள்ல? உலகத்தினுடைய முடிவு நாளிலே இயேசுவோடு சபை செல்லும் பொழுது, அந்நாளிலே தேவனை அறியாத மனிதர்கள் உங்களை நான் யாரு? சபை மக்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே உங்களுக்கு என்ன பண்றேன்? எப்படி புத்தி சொல்லணுங்கிறார் பாருங்க. சபைக்கு புத்தி சொல்றது கொஞ்சம் வித்தியாசமானது. எப்பா, உன்னை எல்லாருமே எந்தெந்த விஷயத்துல உன் அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உன்னை அயோக்கியன்னு சொல்றாங்களோ, எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீ சரியில்லைன்னு சொல்றாங்களோ, அந்த விஷயத்த திருந்துப்பான்னு சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் வரும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சபை மக்களும் சந்திப்பாங்க, ஆண்டவரை அறியாத மக்களும் என்ன பண்ணுவாங்க? அந்த நாளிலே கடவுளுக்கு புகழ்ச்சி உண்டாகும்படி, கடவுளுக்கு நற்பெயர் உண்டாகும்படி, மகிமை உண்டாகும்படி நீங்க உங்க நடக்கையில் எப்படி இருங்க? உங்க நடக்கை என்ன பண்ணுங்க? சரி பண்ணீங்க. தேவனுக்கு மகிமை வர வேண்டும். என்னால் யாருக்கு மகிமை வரணும்? தேவனுக்கு மகிமை வரும். என்னால் கடவுளுடைய பெயர் அவப்பெயராய் ஆகிற கூடாது. அந்த வெளிப்பாட்டை உடைய மனிதன் மாத்திரமே மனமாற்றத்துக்குள்ள என்ன பண்ண முடியும்? போக முடியும். அல்லது மனமாற்றத்திற்கான தூண்டுகோல் என்ன அப்படின்னா, என்னால் கடவுளுடைய பெயர் என்ன பண்ண கூடாது? களங்கமடைய கூடாது அப்படிங்கிற தூண்டுதல் இருக்கு இல்லையா? அதுதான் ஒரு மனிதனை என்ன பண்ணும்? மனமாற்றத்துக்குள்ளாக கொண்டு வரும். இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய சாரம்.